இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் பிப்ரவரி 4ஆம் தேதி 2026 புதன்கிழமை. விஸ்வாவசு வருடம் தை மாதம் 21ஆம் திருநாள், பூரம் நட்சத்திரம், சிம்ம ராசி, திருத்தியை திதி. திருத்தியை திதி அன்னைக்கு பொதுவாகவே எந்த விஷயங்கள் ஆரம்பித்தாலும் கண்டிப்பாக அது பெரிய அளவுக்கு வெற்றியை பெறும், அக்ஷயமாக வெற்றியை பெறும் அப்படின்னு சொல்லுவோம். அதில் பூர நட்சத்திரம்ங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரம். அதனால் பெண்களுக்கு சார்ந்து இருக்கக்கூடிய பெண்கள் நலனை கருதி எதாவது பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாள் ஆரம்பிக்கும் போது பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும், நல்ல சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நாளாக எல்லாருக்குமே இருக்கும். மெயினாக பெண்களுக்கு சாதகமாக நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. இந்த நாள் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோன்னா மெயினாக திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தையில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கண்டிப்பாக கொடுக்கும். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்தோஷமான நாள். ஃபேமிலி, குழந்தை, குட்டி சந்தோஷமாக இருப்பீங்க. மனைவிக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் நெசசிட்டி அப்படின்னு சொல்லுவோம், மேண்டட்டரி நெசசிட்டி, எதெல்லாம் அத்தியாவசிய தேவையாக இருக்கிறதோ அதெல்லாம் இந்த நாள் நீங்கள் வாங்கி தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேருக்கு கிஃப்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெண்களுக்கு மன மகிழ்ச்சி, சந்தோஷம் அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த நாள் பெண் குழந்தை பிறக்கக்கூடிய தங்கமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்பிக்கை உருவாகக்கூடிய நாள். பிளான் பண்ணால் கண்டிப்பாக நடக்கும். கேந்திரங்களில் முக்கியமான இடம் 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடத்துல சுக்கிரன் நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வது வீடு, நிலப்பலன்கள், கட்டுமானம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு புதிய ஒரு வாய்ப்புகள் தேடி வரும். நிறைய பேர் வீடு கட்டுறது, வீடை ரெடி பண்ணுறது, புதுசாக வாங்கிறதுங்கிற எண்ணங்கள் அதிகரிக்கும். பொதுவாக நிறைய பேருக்கு இந்த நாள் உங்கள் இஷ்டம் என்ன இருக்கோ, உங்கள் சங்கல்பம் என்ன இருக்கோ அது நடக்கும். வீட்டில் பெண்மணிகள் கொஞ்சம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சௌமிய நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள். ரொம்ப ஃபேமஸ் ஆவீங்க. உங்கள் ஊரில் பட்டி தொட்டி எல்லாம் உங்களை பற்றி தான் பேசுவாங்க. ஆஃபீஸில் உங்களை பற்றி தான் பேசுவாங்க. வீட்டுக்கு போனீங்கன்னா சொந்தக்காரங்க உங்களை பற்றி தான் பேசுவாங்க. என்ன பேசுவாங்கன்னா ரீசெண்டாக வாங்கியிருக்கக்கூடிய வண்டியை பற்றி பேசுவாங்க. உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள், நல்ல பேர் வாங்குறீங்கல்ல, அதெல்லாம் எப்படின்னு சொல்லி அவங்களாம் கொஞ்சம் பொறாமப்படுவாங்க. நிறைய பேருக்கு இந்த நாள் கையெழுத்தும் சரி, பேச்சும் சரி, அப்படியே மழை மாதிரி கொட்டும், அருவி மாதிரி கொட்டும். அவ்வளோ நண்பர்களை சம்பாதிக்கக்கூடிய ஒரு பாச மலையில் நீங்கள் இறங்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது. நிறைய பேருக்கு வாகன யோகம் பிராப்தமாகிறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான வழிபாடுகளில் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசியில் இது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக ஒரு பொட்டு வெள்ளியார் வாங்குவீங்க, 1 கிராம் வெள்ளியார் வாங்குவீங்க. வெள்ளி வாங்கக்கூடிய பிராப்தம் நிறைய பேருக்கு இருக்கிறது. வீட்டில் இருக்கக்கூடிய அழகு ஆடம்பரம் சம்பந்தப்பட்ட நல்ல ஒரு விஷயங்கள் வாங்கக்கூடிய நிறைய பேர் கண்ணாடி வாங்குவீங்க, முக கண்ணாடி. சில பேருக்கு குங்குமம், மஞ்சள், இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது அலங்கரிக்கக்கூடிய பதார்த்தங்கள். நம்ம முகத்தை பார்த்தோம்னா அது என்னன்னு தெரியும். அதெல்லாம் இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமாக இருக்குது. நினைத்த எல்லா காரியங்களும் ஜாமுன்னு முடியும். இன்றைய நாள் கொஞ்சம் செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய நாள். டப்பு நல்லா வரும். கடகராசி நண்பர்களுக்கு அதுதான். அதே மாதிரி பேசுனீங்கன்னா அப்புறம் எல்லா விஷயங்களும் சாதகமாக நடக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய கணவனாக இருந்தால் மனைவியுடைய உடல்நிலைகளில் சற்று அக்கறை தேவைப்படக்கூடிய நாளாக இருக்க போகிறது. வீட்டில் பெருவிங்க 45 வயசு 50 வயசு தாண்டினவங்களாம் தயவுசெய்து காப்பியில் சுகர் போடாதீங்க, சர்க்கரை போடாமல் சாப்பிடுங்க. இன்றைய நாள் நல்லது நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், உங்கள் இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யலாம். முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். ஏற்றத்தை கொடுப்பார். கருண் சிவப்பு நிறத்தை யூஸ் பண்ணுங்க. சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. எல்லா விஷயத்தையுமே கரெக்டாக பிளான் பண்ணி முடிப்பீங்க. எந்த விஷயமே தாமதம் இல்லாமல் நடந்து கொள்வதுங்கிறது ஏற்றம் கொடுக்கும். ரொம்ப ஒரு சில நாட்கள்லாம் நம்ம ரொம்ப ட்ரை பண்ணி ஒரு சில விஷயங்கள் நடக்காமல் போகும். ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த விஷயத்தையுமே தானாக நடக்கும். நீங்கள் போய் ஒரு விஷயம் ட்ரை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சில விஷயங்கள் தானாக நடக்கும்போது அது நமக்கு லாபமாக மாறும், லக்காக மாறும். அதுதான் இன்றைய நாளுடைய சூக்ஷமம். ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருக்குது. நினச்ச எல்லா காரியங்களும் உங்களுக்கு நன்மைகளே நடக்கும். அமோகமான நாளாக இருக்கப்படுறது. நிறைய பேர் இன்றைய நாள் உடம்பு ஆரோக்கியம் கொஞ்சம் நல்லா ரெடி ஆகணும், நம்மளும் கொஞ்சம் யோகாசனம்லாம் பண்ணணும், பிராணாயாமம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக வரும்.
அதனாலேயே பெரிய குஷியாக இன்றைய நாள் நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க, நல்லா வாக்லாம் போவீங்க, கோவிலுக்கு போகக்கூடிய அற்புதமான நாள். பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொன்னிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ஃபேமிலி லைஃப், பர்சனல் லைஃப் சூப்பராக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு 6 மணிக்கு அப்புறம் உட்காந்து என்னென்ன பிரச்சனை இருக்குது, எந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அடுத்தது பண்ணணும், நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத உட்காந்து பேசுவீங்க. உண்மையை சொன்னால் அதுக்கான டைமிங் இப்போ யாருக்குமே கிடையாது. எந்த கணவன் மனைவியோடு உட்காந்து சாயந்தரம் அதுக்கப்புறம் உட்காந்து பேசுகிறாங்க, வந்து உட்காந்து டிவி போடுவாங்க, நியூஸ் பார்ப்பாங்க, மொபைலில் இருக்கக்கூடிய ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ணுறது, இதுதான் பண்ணுவீங்க. ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக்காகவே வந்து நடக்கும். வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மனைவி இருக்கக்கூடிய பிரச்சனை, அவங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், ஏக்கங்கள், இதெல்லாம் உட்காந்து பேசி முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்க போகிறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சாக்ஷாத் தாயார் ரங்கநாயகி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெரிய லாபத்தை கொடுக்க போகிறது. நிறைய பேர் வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் செய்வீர்கள். இந்த 20ஆம் தேதியே சூப்பர் முகூர்த்தம், அந்த நாளில் பண்ணலாம். வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அருமையான முகூர்த்தம், அங்கே பண்ணலாம். ஸோ முகூர்த்த நாட்களை இன்றைய நாள் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய நாளாக இருக்க போகிறது. நிறைய பேருக்கு இன்றைய நாள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரணமயம். இவ்வளோ நாளாக பார்க்குறோம் சார், ஒரு வரணும் அமைய மாட்டாங்கிறாங்க, கேட்டால் அந்த பொறுத்த இல்லைங்கிறாங்க, இந்த தோசைங்கிறாங்க, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, நானாக வீட்டில் உட்காந்து தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக நல்ல வரன் இன்றைய நாள் சாயந்தரம் 6 மணிக்குள்ளே அமைஞ்சிரும். மனசு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. நிறைய பேருக்கு வாகன யோகம் ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது வரவேண்டி இருந்ததுன்னா அது வரும். நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு உறுதுணையாக மாறக்கூடிய, மூத்தவர்களால் நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. மெயினாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அம்புஜவள்ளி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு யோகமான நாள். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் கலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, சினிமா, டிராமா, பாடகர்கள், எந்த ஓவிய கலைகள் இருக்கக்கூடிய நபர்கள், அவளுக்கெல்லாம் பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி ஸ்தபதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மன மகிழ்ச்சி, சந்தோஷம், லாபம் சகலமும் நமக்கு எப்படி வேணுமோ அப்படி கைகூடக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. எந்த விஷயத்தையுமே கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா போகிற முடிச்சிடுவீங்க. எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஆட்கள் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அமையக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களினால் சந்தோஷம் ஏற்படும். மனசு அவ்வளோ குளிரும். உங்கள் எதிர்பார்ப்புகள் என்ன இருக்கோ அந்த எதிர்பார்ப்புகள் மட்டுமே நடக்கும். மனசு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு என்ன விஷயங்கள் தோணுதோ அதுதான் இன்றைய நாள் நடக்கும். தட்ஸ் கால்ட் தி பவர் ஆஃப் இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் மனசில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படியே தத்ரூபமாக நடக்கும்போது நம்ம மனசு அப்படியே ஒன்றுமே புரியாது, என்ன நடக்குன்னே தெரியாது. அதெல்லாம் இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. நிறைய பேருக்கு இன்றைய நாள் வந்து தெய்வ சக்தி நிறைந்த நாள். அதனால் என்ன நீங்கள் வேண்டினாலும் கண்டிப்பாக நடக்கும். பெரிய ஒரு பாதிப்புகள்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. ஃபேமிலி லைஃப் நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகமாக இருக்க வேண்டும். இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் எல்லாருக்கும் விட்டு கொடுக்கணும். ஒரு பிரச்சனையே வேணாம் அப்படின்னு விட்டு கொடுத்தோன்னா சரியாக போயிடும். இன்றைய நாள் எந்த ஒரு வாக்குறுதிகளையும் மற்றவங்கக்கிட்ட நம்ம கொடுக்கக்கூடாது. அதாவது நான் பண்ணிடுறேங்க அப்படின்னு கமிட்மெண்ட் கொடுக்காமல் இருந்தாவே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிடும். நம்பிக்கை அப்படிங்கிறது எல்லார் மேலேயும் வைக்க முடியாது. சம்டைம்ஸ் அவங்க சொல்கிறது பொய்யா கூட இருக்கலாம். அதை நம்பி நீங்கள் அவர்கிட்ட ரொம்ப க்ளோஸாலாம் பழக முடியாது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லார் மேலேயும் ஒரு சின்ன டவுட் வந்து இருந்துகிட்டே இருக்கணுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுதல். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், முடிஞ்ச அளவுக்கு உபவாசம் செய்யலாம். உபவாசம் என்றால் விரதம் செய்யலாம். மத்தியானம் சாப்பிடாமல் இருந்தாலும் போதும். ஒரு 2 பேருக்கு வந்து தயிர் சாதம் மட்டும் வாங்கி கொடுங்க போதும். ஆட்டோமேட்டிக்காக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக மகாலட்சுமி வழிபாடு, தைரியலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த நாள். மன சந்தோஷம் ரொம்ப அதிகமாக இருக்கும். மனைவி மூலிமா நிறையா ஒரு சப்போர்ட், ஆதரவு குரல் கண்டிப்பாக உண்டு. எந்த விஷயத்தையுமே அதாவது நம்மளால் முடியாதுங்கிற சொல்லக்கூடிய ஒரு நிலைமைகளே வராது. எல்லாமே நம்மளால் முடியும். ஏன் நம்மளால் இதை முடியாது, நம்மளால் இதை சாதிக்க முடியுங்கிற எண்ணம் அதிகரிக்கக்கூடிய நாள். அது மட்டும் கிடையாது. பொதுவாக நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம்னா தெய்வம் 10 ஸ்டெப்பு நம்ம கூட வருவாராமா.
ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா, ஒரு தடவை முயற்சி பண்ணோன்னா தெய்வம் நமக்கு 10 முறை முயற்சி பண்ணுறதுக்கு அவகாசம் கொடுப்பாராமா. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். மெயினாக இன்றைய நாள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு யோகத்தை கொடுக்கும். 10 பேரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தேடி வரும். பொது ஜன தொடர்புன்னு சொல்லுவோம், அது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. லக்ஷ்மி நரசிங்க பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாள். யாரெல்லாம் கேட்டரிங் டிபார்ட்மெண்ட்ல பணிபுரிங்களோ, சமையல் சம்பந்தப்பட்ட கலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய கான்ட்ராக்ட் கிடைக்கும், பெரிய பணம் வரும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வங்கிகளில் கடன் திருப்பி கொடுக்கக்கூடிய நாள், அடைக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இவ்வளோ நாள் நம்ம கடனை திருப்பி கட்டிட்டு இருக்கோம், இதுக்கு முன்னால் முடியாதுன்னு சொல்லி கரெக்டாக திருப்பி கட்டியிருக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. எதுலேயும் சரி, எதுக்காகவும் சரி, டென்ஷன் ஆகாமல் ஒரு காரியத்தை முடிக்கிறதுல நீங்கள் வல்லவர்களாக மாறக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். முழு மூச்சாக ஒரு விஷயத்தை நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி முடிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. தைரியமும் தன்னம்பிக்கையும் அசாத்தியமாக இருக்கப்படுது. எதுலேயுமே கொஞ்சம் கூட நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பீங்க. எல்லாரும் மாதிரி இன்றைய நாள் ஒரு சில விஷயங்களை பண்ணாமல் உங்களுக்கு என்று தனி பாணியில் நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணக்கூடிய அற்புதமான நாள். யூ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் டூயிங் இட் அப்படிங்கிற மாதிரி இன்றைய நாள் அந்தளவுக்கு நன்னா இருக்குது. பொருளாதாரமும் சரி, ஒரு கெத்தாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் கிழிப்பச்சை நிறம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மேஷம், சிம்மம், தனுசுக்கு சூப்பராக இருக்குது. ஸ்பெஷலாக ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறது துலா ராசி நண்பர்களுக்கு, மிதுன ராசி நண்பர்களுக்கு, மகர ராசி நண்பர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம். எல்லாருக்குமே இன்றைய நாள் எல்லா விதத்திலையுமே நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும். எல்லாருக்குமே ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்க வேண்டும் என்ற எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.